பனை மரத்தை பற்றி சிந்திக்க வரும். நல்ல சித்திரை மாதமாக இருக்குது. அதில் நொங்கை வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த தாகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த பனை மரம், இந்த பனை மரத்தையே கடவுளாக வணங்கியிருக்காங்க. இந்த பனை கொடியோன் அப்படின்னு சொல்லி பலராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம். அந்த அவதாரம் இந்த பனை மரத்தில் வச்சு அந்த பனை மரத்தை கொடியாக கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவனுடைய வழிபாடாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பனை மரம் நம்ம ஞானசம்பந்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண் பனையை பெண் பனையாக மாற்றி வைக்கிறார். இந்த பனையில் ஆண் பனை பெண் பனைன்னு 2 பனை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பெண் பனை பயனுடையதாக இருக்கும். ஆண் பனைங்கிறது அதுவும் பயனுடையது தான், இருந்தாலும் ஒரு சில பயன்பாடு அதுக்கு பயன்பாட்டு குறைவு. அதனால் ஆண் பனை பெண் பனையாக மாற்ற பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர் அப்படின்னு இந்த பனை மரத்தை பற்றி தகவல். பனங்காட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, தொண்டை நாட்டு தலங்களில் அதுவும் ஒன்று, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பனை மரத்தை தலவிருட்சமாக கொண்டதோடு அந்த பனங்காட்டுக்கு நடுப்புற தான் சுவாமி எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நம்ம வேலூர் பக்கத்தில் விரிஞ்சிபுரம் இருக்குது, அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பனை மரத்தை தலைமரமாக வணங்குகிற வழக்கம் இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா பனையில் வாசம் பண்ணக்கூடிய முனின்னு சொல்லுவாங்க. ஒரு பனைமரம் இருக்கும், மற்ற பனைமரம்லாம் சாமானியமாக இருக்கும். ஒரு பனங்காடு, அந்த காலத்தில் பனங்காடு தென்னங்காடு அவைகளை வைத்து பிழைத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு விவசாயம் மக்கள் அந்த மரத்திலேயே தான் சாமியை வழிபாடு பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு வடிவம் கொடுக்காம பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு தன்மையிலே இறைத்தன்மை இருக்கிறதோ அந்த தன்மை வளரும், வளப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்போ பனை மரம் தென்னை மரம் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்குள்ளேயே சாமியை வர வச்சோம்னா அந்த மரமானது செழித்து வளரும், அந்த இனமானது செழித்து வளரும். அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பனை மரத்திலேயே முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுவாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மரத்துக்கும் அந்த வழிபாடு செய்யக்கூடிய அந்த பனை மரத்துக்கும் ஒரு வித்தியாசம் வச்சுருப்பாங்க. இந்த பனை மரத்தில் சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப விமர்சையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பனை மரத்தில் ஒரு சில படையல் மாதிரி போடுவாங்க. அதுலேயே அந்த வஸ்திரத்தை சாத்தி வச்சுருப்பாங்க. அந்த பனை மரம் தனியாகவே தெரியும். இந்த மாதிரி இறையருள் சக்தியானது எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பனைமரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு காலம் கடந்ததாக வாழக்கூடியதாகவும் காலம் கடந்து காய்க்கவோ இல்லை பூக்கவோ செய்யக்கூடிய வல்லமை அந்த பனைமரத்துக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பனைமரமானது அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சிவபெருமானையே பனை மரத்தில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனை மரம் இல்லை தென்னை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனை ஓலையை வச்சு தான் இந்த பிரம்மதண்டம் அந்த என்ன சொல்லுவாங்க, சொக்கப்பானைன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த சொக்கப்பானையில் பார்த்திங்கன்னா அந்த பனை ஓலைகளால் தான் கட்டியிருப்பாங்க. அந்த பனை ஓலையை தான் ஏற்றி விடுவாங்க சொக்கப்பானைக்கு. அதில் நடுப்புற ஒரு தண்டம் வச்சுருப்பாங்க. ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, தேஜோமய தண்டாகார மூர்த்தி அப்படின்னு பேர். ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஒரு தண்டம்னா ஒரு பனைமரம்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு உயரம், அந்த மாதிரி ஒரு பகுதியில் அது உயரமான தண்ட வடிவத்தில் சாமி ஒளி பொருந்தியவராக காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பனைமரம் அவ்வளவு ஒரு சிறப்பு சொல்லியிருக்கா. இந்த பனைமரத்தை க்ஷேத்திர மரமாகவும், பனைமரத்தில் பனை கொடியோன்னு மகாவிஷ்ணுவும், பனையில் வாசமுடைய முனியும், அதே மாதிரி சில பனை மரங்களில் அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவார்கள். இப்போ தான் கோயிலில் நம்மலாம் சிமெண்டு செங்கல் அதெல்லாம் வச்சு கட்டுற வழக்கம். ஆதியில் பனைமர சாத்தில் தான் கோயிலே கட்டியிருக்கா. வெறும் பனைமர சாத்தி அந்த வெறும் ஓலைகளால் மூடி இருப்பார்கள், பனை ஓலையால். அந்த மாதிரி மூடி வச்சு அது உள்ள சாமி இருக்கும். அதுதான் முதல்ல கூரை.
அதுதான் மேற்கூரையின் விதானம்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் தான் மற்ற வழிபாட்டு முறையெல்லாம். அதுதான் பூங்கோயில், மாடக்கோயில், கொகுடி கோயில் அப்படின்னு கோயிலுடைய வகைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கூரையிலுடைய அமைப்பில் இந்த பனை ஓலைங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நொங்கை வந்து இந்த தேர் இந்த மாதிரி உற்சவ காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த நொங்கை கொண்டு வந்து கட்டுவா. அந்த தேரில் நுழைவாயில்கள் அலங்காரத்துக்கு வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா பனை ஓலையில் வந்து ஸ்தூல தேகம்னு சொல்லுவாள். ஸ்தூல தேகம்னா சப்பரம்னு சொல்லுவாள். ஒரு நம்ம கோபுர வாயில் இருக்குல்ல, எல்லா சிவங்கோயில்கள்லேயும் குறிப்பாக நான் சொல்கிறது கோயில்னு சொல்கிறது திருவாரூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நுழைவாயில்கள், பெரிய கோபுரம் பார்த்துருவோம், 4 பக்கம் கோபுரம் இருக்கும் இல்லையோ, அந்த கோபுரம் மாதிரியே பனை ஓலையில் அலங்காரம் பண்ணுவாள். இந்த பனை ஓலையில் சிவபெருமானுடைய அருளே அந்த பனை ஓலையில் தங்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு அந்த பனை மரத்துக்கு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த பனை ஓலையில் இந்த சப்பர தரிசனத்தை நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வியாதியற்ற தன்மையை மனிதனுக்கு வழங்கும். ஸ்தூல தேகம்னு பேர். இந்த வாசலில் இருக்கக்கூடிய கோயில் கோபுரம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். பாவங்களை அழிக்கக்கூடியது, ஸ்தூல தேகம் தொடர்பான, அதாவது உடல் சம்பந்தமான சுகத்தை வழங்கக்கூடியதும் உடல் சம்பந்தமான துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதுமாகிற இந்த கோயில் வாசல்கள், கோபுரங்கள், அதையே வந்து பனை மரத்தில் பண்ணுவாள். அதனுடைய பிரயோஜனத்துவம் என்ன அப்படின்னா சரீர ஆரோக்கியம், சரீர சௌக்கியம் அதை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தன்மையை நாம் வணங்கி மகிழ்வோமாக.